Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for PGTRB units 1 to 10. So units PGTRB units 1 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸ்க்குமான PDF materials என்கிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த மெட்டீரியல்ஸ்ல எல்லா டாபிக்ஸ்க்குமான டீடைல்டு சம்மரிஸ் MCQs ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தேவையான இடத்துல ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் quotations with explanations provide பண்ணியிருக்கேன். ஸோ இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க you have to text either in WhatsApp or Telegram to 7200893046. ஸோ இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்குறேன். Now let us get into today's class. இன்னைக்கு நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட செகண்ட் பார்ட்ல இருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹைப்பர்போலே வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல அல்லிட்ரேஷன்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஃபிஃப்த் முதல் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறேன். சிமிலி, மெட்டஃபோர், பர்சானிஃபிகேஷன் அண்ட் ஹைப்பர்போலே பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம alliteration இருந்து ஆரம்பிக்க போறோம். Alliteration is the repetition of the same beginning sound, usually a consonant, in two or more nearby words. Alliteration னா ஒரே மாதிரி சத்தம், அதாவது ஒரு வார்த்தையோட முதல் வார்த்தை ஒரே மாதிரி சவுண்ட்ல ஆரம்பிச்சதுன்னா அது alliteration அப்படின்னு சொல்றோம். It is often used in poetry, prose, slogans and speech to create a musical or rhythmic effect, to catch the reader's attention or to emphasize a certain idea. இது பாத்தீங்கன்னா poetry, prose எந்த விதமான ஒரு இலக்கிய படைப்பா இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்லோகன்ஸ், ஓகே, அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்க. ஸ்பீச்ல கூட என்ன பண்ணுவாங்கன்னா alliteration எப்போ யூஸ் பண்ணுவாங்க, ஒரு இந்த எதுகை மோனையோட பேசுறது எதுக்காக அப்படின்னு சொன்னா ஒரு ரிதமிக்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், ரீடர்ஸ் அட்டென்ஷனை இழுக்கும். அதனால ஸோ alliteration in ordinary languageம் பார்க்கலாம், அதே மாதிரி poetic languageலையும் பார்க்கலாம். ஸோ நான் சொன்னேன் alliteration அப்படிங்கிறது வந்து repetition of words. repetition of words சொல்றதை விட repetition of sounds அப்படின்னு சொல்லலாம். ஒரே மாதிரி ஒலிய திரும்ப திரும்ப கேட்கிறப்போ அதை alliteration அப்படின்னு சொல்றோம். பொதுவா ஒரு வார்த்தையோட முதல் வார்த்தை தான் என்ன ஆகும், ரிப்பீட் ஆகுறத தான் நம்ம alliteration சொல்றோம். ஆர்டினரி லாங்குவேஜ்ல பாருங்களேன், she sells seashells by the seashore. ஓகே, இதை டங் ட்விஸ்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, வேகமா சொல்ல சொல்லி எல்லாம் கேட்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டங் ட்விஸ்டர்ஸ் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அல்லிட்ரேட் ஆகிற சவுண்ட்ஸ்ல தான் கொடுப்பாங்க. she sells seashells by the seashore. ஓகே, இத நம்மளுக்கு வாசிக்கிறப்பே நிறுத்தி நிதானமா வாசிக்கணும். அந்த அளவுக்கு அந்த எஸ் சவுண்ட் சி சி சின்னு வருது பாருங்க எல்லாமே. இது ஒரு alliteration. ஓகே, the yes sound is repeated at the beginning of several words. This makes the phrase musical and catchy. அடுத்தது பாருங்க, Peter Piper picked a peck of pickled peppers. ஓகே, Peter Piper picked a peck of pickled peppers. இது வந்து செகண்ட், இதுவும் வந்து ஒரு டங் ட்விஸ்டர் தான். இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்குல இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். the repetition of P சவுண்ட் தான் என்ன பண்ணுது, இங்க ரிதம் வந்து கிரியேட் பண்ணுது. எக்ஸாம்பிள் 3, big brown bears bounce bravely. ஓகே, இதுல பி சவுண்ட், இட் இஸ் கிரியேட்டிங் a vivid and energetic image. big brown அந்த சவுண்ட்ல இருந்தே ஒரு பெரிய ஒரு எனர்ஜெட்டிக் இமேஜ் வந்து உருவாக்குறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். big brown bears bounce bravely அப்படின்னு சொல்றப்பே இட் கிவ்ஸ் சம்திங், ஒரு பெரிய இமேஜ், ஒரு எனர்ஜெட்டிக் இமேஜை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபீல்காக தான் we use this kind of alliteration in ordinary speech. இப்போ நம்ம poetic speechக்குள்ள போகலாம். alliteration in poetic language. Poets use alliteration to enhance the sound of a line, to make it more pleasing or dramatic, or to draw attention to certain images or emotions. So poets alliteration யூஸ் பண்றாங்க அந்த சவுண்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்க, அந்த லைனை வந்து முக்கியத்துவம் பெற்றதா காமிக்கிறதுக்கு, ரொம்ப பிளீசிங்கா காமிக்க. பொதுவா ரிதமிக்கா இருக்கும். என் சவுண்ட் எல்லாம் அதிகமா வந்தா அந்த லைனே ரொம்ப ரிதமிக்கா இருக்கும். ஓகே, இல்லைன்னா இட் இஸ் ஆல்சோ ரிட்டன் டு ட்ரா அட்டென்ஷன், ஒரு அட்டென்ஷன் கேதரிங் கூட இந்த alliteration யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இங்க பார்க்கலாம். poetic line 1,
famous poetic alliterations பார்க்கலாம். The fair breeze blew and the white foam flew and the furrow followed free. இது பார்த்தீங்கன்னா the rhyme of ancient marinerல எஸ்டி கால்ட்ரிக் சூஸ் பண்ணியிருக்கிற ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான சென்டென்சஸ் தான் இது. பொய்டிக் ஸ்டான்ஸால வரக்கூடிய சென்டென்சஸ். இதில் பாருங்க எஃப் சவுண்டு வந்து ரிப்பீட், எஃப் சவுண்டும் பி சவுண்டும் ரிப்பீட் ஆகிட்டு இருப்பாங்க. த ஃபேர் ப்ரீஸ் ப்ளூ, ப்ரீஸ் ப்ளூன்னு வந்துச்சு. த ஃபேர் ப்ரீஸ் ப்ளூ, த ஒயிட் ஃபோம் ஃப்ளூ அடுத்தடுத்த வார்த்தை. த ஃபரோ ஃபாலோட் ஃப்ரீ, எஃப் 3 இடத்துல வந்துட்டு. ப்ரீஸ் ப்ளூ, foam flew, the fair breeze blew, the white foam flew, the furrow followed free. ஏன்ஷியன் மரீனர்ல அந்த கடலை வர்ணிக்கிறப்போ இதை சொல்லியிருப்பார். ஓகே ரைட். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஃப் சவுண்டும் பி சவுண்டும் மிமிக்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் த விண்ட்ஸ் அண்ட் வேவ்ஸ். இது ஏன் இதை சொல்றேன்னா, அந்த வேவ் இருக்கு இல்லையா, மேலேயும் கீழேயும் போற மாதிரி, அதை ஒத்து தான் இந்த லைன்ஸோட அந்த ஃபீலும் இருக்கும். ஒரு ஃப்ளோயிங் ரிதம். த ஃபேர் ப்ரீஸ் ப்ளூ, த ஒயிட் ஃபோம் ஃப்ளூங்கிறப்போ அந்த ஒரு ரிதம் இருக்குல்ல, மேலேயும் கீழேயும் போற மாதிரி அந்த ரிதம் வந்து அந்த வேவ்ஸ் அலைகளோட ஒத்து போகுதான். ஓகே, அடுத்தது பாருங்க. Poetic line 2. With bloody blameful blade, he bravely broached his boiling bloody breast. இது பாருங்க, மிட்சமர் நைட்ஸ் ட்ரீம்ல வில்லியம் ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, இது வந்து ஒரு ட்ராமாட்டிக் ஆக்ஷன் அந்த இடத்துல நடக்குது, அதை வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. வித் bloody blameful blade, he bravely broached his boiling bloody breast அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ். ஆக்சுவலி மிட்சமர் நைட்ஸ் ட்ரீம் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி தான். பட் ஈவன் தென் இந்த மாதிரி ஒரு அது பார்க்குறப்ப, இந்த வேர்ட்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் இது ஏதோ கொலையோ தற்கொலையோ பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக மிட்சமர் நைட்ஸ் ட்ரீமில் அந்த ட்ராஜடி ஆஃப் பிரமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக்ஸ் மெக்கானிக்ஸ் ஒரு பிளேயை வந்து டைட்டானிக் ஓபெரானோட சாரி அவங்க கிங் அண்ட் குவீன், ஓகே, அவங்களோட மேரேஜுக்காக அவங்க ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மேரேஜுக்காக அவங்க ரெடி பண்ண அந்த பிளேயை போட்டு காமிக்கிறப்போ, எனாக்ட் பண்ணுறப்போ இந்த அந்த அந்த ட்ராஜிக் ஹீரோ பேசுகிற மாதிரி வர ஒரு டயலாக் தான் இது. அவர் தன்னைத்தானே கொல்றதுக்கு முதல் பேசுறது. வித் bloody blameful blade, he bravely broaches boiling bloody breast. தன்னைத்தானே அவன் குத்திக்கிட்டான்னு சொல்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இது. ஓகே, இந்த பீன்ற சவுண்ட், பிளேட், பி இஸ் த மோஸ்ட் டாமினன்ட் சவுண்ட் ஹியர். repetitive lines, alliteration. அடுத்தது third poetic line பாருங்க. And the silken sad uncertain rustling of each purple curtain. silken sad uncertain, certain அங்கே sound தான் வருது. ஓகே, so சவுண்ட் வருது. இன்னொன்னு பாருங்க, வேற என்ன சவுண்ட் வருது? சர்டைன், ரஸ்லிங், பர்பிள், கர்டைன் அப்படின்னு ஆர் சவுண்டும் கொஞ்சம் வருது. ஸோ த சாஃப்ட் எஸ் அண்ட் ஆர் சவுண்ட்ஸ் கிரியேட் அ மிஸ்டீரியஸ் அண்ட் இயரி டோன். ஸோ அந்த சவுண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த ரேவன், எட்கர் ஆலன் போவோட ரேவன்ற போம்ல வரக்கூடிய ஒரு லைன். This is also alliteration. ஸோ உங்களுக்கு alliterationன்றது புரிஞ்சிருக்கும். Alliteration is nothing but repetition of same consonant sound. ஓகே, அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். பொதுவாக இந்த ரெப்படிஷன் அடுத்தடுத்த வார்த்தைகள்ல நடக்கும். அடுத்தடுத்து செகண்ட் வேர்ட்லயோ தேர்ட் வேர்ட்லயோ வந்துடும். அனாமட்டோபியா, இதுதான் வந்து நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு என்னது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சா தான் நம்ம பார்ப்போம். இது ரொம்ப காமனான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் அனாமட்டோபியா. அதாவது ஒரு எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் உள்ள ஒரு விஷயம்தான். ஒரு பொருளுக்கான பேர் வந்து அதோட அதுக்கு ரிலேட்டான ஒரு விஷயத்தோட வரும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்னேக்கோட சவுண்ட் என்ன சொல்லுவோம்? ஹிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்ஸிங், HISSINGன்னு சொல்லுவோம். பீஸோட சவுண்ட் என்ன சொல்லுவோம்? பஸ்ஸிங், பஸ்ஸிங், த பஸ்ஸிங் பீஸ், த ஹிஸ்ஸிங் ஸ்னேக்ஸ், த டாக் பார்க்ஸ், த கேட் மியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதோட அந்த ஸ்னேக் ஹிஸ்ஸஸ்ன்னு சொன்னால ஹிஸ்ஸின் சவுண்ட் வருது இல்லையா, அதான் அந்த சவுண்டை ஹிஸ்ஸிங் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கேட் வந்து மியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டாகோட சத்தம் பார்க்ஸ், அந்த அந்த குலைக்கிற சத்தத்தோட கொஞ்சம் அப்படியே ரிலேட் ஆகிற மாதிரி வரும்.
Okay, so onomatopoeia is a figure of speech where a word imitates the natural sound of a thing. அப்போ அந்த வேர்ட் என்ன பண்ணும்னா அந்த பொருளோட என்ன ஆகும், ரிலேட் ஆகும், சவுண்டோட ரிலேட் ஆகும். அதுதான் அனோமட்டோபியாங்கிறாங்க. the word sounds like what it describes. அது எதை சொல்லுதோ அது மாதிரியே தான் இந்த வேர்டும் இருக்கும். these words are often used to make writing more vivid, lively and realistic, especially in poetry, storytelling and comics. நார்மல் வேர்ட்ஸ்ல இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே சத்தம் அந்த மாதிரி சவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. கேர்ள்ஸ் வந்து இந்த கேர்ள்ஸ் கிகிள்னுபாங்க, கிக்லிங் சவுண்ட் அப்படின்னா அப்படியே சிரிக்கிறாங்க இல்லையா, அந்த சவுண்ட் வந்து கிக்லிங் அப்படின்பாங்க. இந்த க்ரீக்கிங் சவுண்ட் ஆஃப் த டோர் அப்படின்பாங்க, க்ரீக்கிங். இந்த க்ரீச்சுன்னு சத்தம் கேட்குது இல்லை, க்ரீச்சுன்னு நம்ம தமிழ்லையும் சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து அனோமட்டோபியா வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இட் அப்பீல்ஸ் டு த சென்ஸ் ஆஃப் ஹியரிங். அப்போ பொதுவாக அனோமட்டோபியா வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியரிங்கோட கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம என்ன கேட்குறோமோ அது மாதிரியே அந்த வார்த்தையை சொல்றோம். அண்ட் ஹெல்ப்ஸ் த ரீடர் ஹியர் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த சீன். அப்போ அனோமட்டோபியா ஒரு ஆத்தர் யூஸ் பண்றாருன்னா, கதவை அவன் he knocks at the door, டிக்டாக் டிக்டாக் அப்படின்னு சொல்றப்போ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதை ஃபீல் பண்ண முடியும். நம்மளோட அந்த உணர்ச்சிகளும் வேலை செய்யும். அதை ஒரு கதை படிச்சுட்டு இருக்கோம், அவர் இந்த டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மர்ம ஸ்டோரி மாதிரி. ஹீஸ் டிஸ்கிரைபிங் சம்திங் லைக் அன் அட்வென்ச்சரஸ் ஸ்டோரி ஆர் சம்திங் லைக் ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்டோரி, ஒரு கிரைம் ஸ்டோரி நடத்துறப்போ அப்படியே திகிலாவே கொண்டு போவாங்க. படிக்கிறப்பவே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அனோமட்டோபியா நிறைய யூஸ் பண்ணுவாங்க. டிக் டிக் ஏதோ சத்தம் கேட்டது அப்படின்லாம் சொல்றப்போ வி ஃபாலோ இட், அந்த சவுண்டும் நம்ம கேட்குற மாதிரியே ஃபீல் ஆகும் இல்லையா, அதுதான் அனோமட்டோபியா ஃபீலிங். ஸோ ஆர்டினரி லாங்குவேஜில் அது எப்படி இருக்குன்னு முதல் பார்க்கலாம். த பீஸ் பஸ்ட் அரவுண்ட் த ஃப்ளார்ஸ், த பீஸ் பஸ்ட் அரவுண்ட் த ஃப்ளார்ஸ். தேனீக்கள் ரீங்காரம் இட்டன, ரீங்காரம் அப்படிங்கிற அந்த சத்தமே பாருங்க அந்த அனோமட்டோபியா வேர்ட் தான். அதே தான் இங்கிலீஷில் த பீஸ் பஸ்ட் அரவுண்ட் த ஃப்ளார்ஸ். ஓகே, அப்போ பஸ்ஸிங் சவுண்ட் வந்து பீயோட அந்த மியூசிக்கோட ரிலேட் ஆகும். த கிளாக் டிக் லவ்லி இன் த சைலண்ட் ரூம். இப்போ கிளாக்கோட சவுண்ட் என்ன சொல்லுவோம், டிக்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிளாக் வந்து டிக் டிக் என்று மணி ஓசை எழுப்பியதுன்னு சொல்றாங்களே, அதுதான் ரைட். த கிளாக் டிக் லவ்லி இன் த சைலண்ட் ரூம். அடுத்தது பாருங்க, த டோர் creaked open slowly. த டோர் creaked open. ஏன் creaked? அது வந்து ரஸ்டி டோரா இருக்கும், ஒரு மாதிரி என்ன இருக்கும், துரு ஏறி இருக்கும். அப்போ அப்படி இழுக்கிறப்ப என்ன க்ரீச்சின்னு சத்தம் கேட்கும் இல்லையா, அதான் த டோர் creaked open slowly. ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல தான் நம்ம அனோமட்டோபியா. இது வந்து ஆர்டினரி லாங்குவேஜில் பார்த்தோம். Now let us look into poetic language. Okay. Famous poetic lines with onomatopoeia. This is how it is pronounced, onomatopoeia, right? Poetic line 1. How they clang and clash and roar, what a horror they outpour. Edgar Allan Poe, The Bells. For words like clang, clash, roar imitate loud, metallic or chaotic sounds, enhancing the emotion of fear noise in the poem. So இந்த poemல பார்த்தீங்கன்னா the bellsன்ற அந்த poemல இந்த words யூஸ் பண்ணியிருக்காரு. How they clang and clash and roar, சத்தத்தை எதையோ சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓகே, வாட் அ ஹாரர் தே அவுட்போர். ஸோ ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவர் ஸ்ட்ரெஸ் பண்றது வந்து ஏதோ சத்தத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தையில படிக்கிறப்பவே ஃபீல் பண்ணுவாங்க, அந்த ரீடர்ஸ் வந்து அந்த சத்தத்தை ஃபீல் பண்ண முடியும். அடுத்தது பாருங்க, the moan of doves in immemorial elms and murmuring of innumerable bees. Okay, so words like moan and murmuring imitate soft continuous sounds. இப்போ moaning of doves, moaning, the doves ஓட சத்தம் இது அழுகிற மாதிரி இருக்கும். டோவ்ஸ்னா தெரியும், புறாக்களோட சத்தம். ஓகே, அதான் moaning of doves in immemorial elms and murmuring. murmuringனா the bees வந்து அந்த ரீங்காரம்ன்ற பஸ்ஸிங்னு சொல்லுவாங்க, ஒரு சில சமயம் மர்மரிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. மர்மரிங் ஆஃப் innumerable bees. They help create a calm, natural and somewhat melancholic tones. ஸோ இது melancholic tone, இது வந்து ஒரு மாதிரி ஒரு மூட் வந்து எப்படி செட் ஆகும்னா மாதிரி சோகமான ஒரு மூடை செட் பண்ணி கொடுக்குது. The moon of doves in immemorial elms and murmuring of innumerable bees அப்படின்னு வாசிக்கிறப்போ அந்த இடத்துல வந்து we could feel a tone of melancholy. அடுத்தது பாருங்க, splash splosh the raindrops plop as I run with a hop. அனானிமஸ். இது சில்ட்ரன் போய்ட்ரி, குழந்தைங்களுக்கான
பாடல்ல எல்லாம் இந்த மாதிரி அனோமட்டோபியா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால. தமிழ்லையுமே அப்படிதான் இருக்கும். அனோமட்டோபியா யூஸ் பண்ணி தான் குழந்தைகளோட பாடல் எல்லாம் அமைஞ்சிருக்கும். நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். எல்லாமே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸ்பிளாஷ் ஸ்ப்ளாஷ் இப்போ வந்து ரெயினை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி. ஓகே, மழையை வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க பாருங்க. ஸ்பிளாஷ் ஸ்ப்ளாஷ், ரெயின் ட்ராப்ஸ் plop as I run with a hop. அப்படின்னு ஹாப்னா என்ன, நொண்டி அடிச்சு போறது. ஓகே, ரெயின் வந்து அப்படி விழுகிற சத்தத்தை ஸ்பிளாஷ் ஸ்ப்ளாஷ், அது விழுகிற சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சத்தத்தோட ரிலேட் ஆகும். ரைட். ஸோ now I hope you understood onomatopoeia words. இங்க பாருங்க நிறைய onomatopoeic வேர்ட்ஸ் வந்து நான் இங்க கொடுத்துருக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், அனிமல் சவுண்ட்ஸ்ல மியோ, மூ, மாடோட சத்தத்தை மூ அப்படி, பார்க் நாயோடது, ஹிஸ் ஸ்னேக்கோடது, சிர்ப் ஸ்பேரோஸோடது, வாட்டர் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ பார்த்தோம் இல்லையா, ஸ்பிளாஷ், ட்ரிப், ப்ளாப், ககிள், இதெல்லாம் வந்து வாட்டர் ரிலேட்டடான சவுண்ட்ஸ் இது. ஓகே, அனோமட்டோபியாவில். அடுத்ததா மெஷின் சவுண்ட்ஸ் பாருங்க. பீப், கிளாங், கிளிக், விர், இதெல்லாம் வந்து மெஷின் ரிலேட்டட் சவுண்ட்ஸ். பாடி சவுண்ட்ஸ் பாருங்க. காஃப், ஹிக்கப், ஹிக்கப்னா விக்கல், ஹிக்கப். ஓகே, அடுத்து ஸ்னீஸ், ஸ்னீஸ் தும்முறது, அந்த சத்தத்தோட ரிலேட்டட். ஸ்னோர், இர்ன்னு வருது இல்லையா, கொரட்டை. அடுத்ததான் இம்பாக்ட் சவுண்ட்ஸ் பாருங்க. பேங், பூம், தட், கிராஷ், தம்ப், அதாவது ஒரு விஷயத்தை போட்டு தட்டுறப்ப எழுப்பக்கூடிய ஒலிகள் இதெல்லாம். பேங், பூம், தட், கிராஷ், தம்ப், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அனோமட்டோபியா சவுண்ட்ஸ். ஓகே, now let us get into the next figure of speech, that is oxymoron. Definition: an oxymoron is a figure of speech where two opposites or contradictory words are placed side by side to create a new meaningful idea. It surprises the reader and makes them think deeply. Oxymorons are used in both everyday language and poetry to show contrast, irony or complex feelings. So oxymoron அப்படிங்கிறது ரெண்டு வார்த்தை பக்கத்துல வச்சிருப்பாங்க, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் ஆனது. ஓகே, அந்த மாதிரி வார்த்தைங்களை தான் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஆக்சிமோரன் அப்படின்னு சொல்றோம். நிறைய இருக்கும், தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இட் சர்ப்ரைசஸ் த ரீடர் அண்ட் மேக்ஸ் தெம் டு திங்க் டீப்லி. இது வந்து பொய்டிக்கா யூஸ் பண்றப்போ அது ஒரு மாதிரி நம்மளுக்கு சர்ப்ரைஸாகவும் இருக்கும், அதிகமாக அதை ஏன் இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் யோசிக்க வைக்கும். ஆக்சிமோரன்ஸ் எவ்ரிடே லாங்குவேஜ்லேயும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லெட் அஸ் see in ordinary language. bitter sweet, கசப்பான இனிப்பு, அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம தமிழில் அது அப்படி தான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். பிட்டர் ஸ்வீட். ஓகே, ஸோ பிட்டர் ஸ்வீட்னா கசப்பான இனிப்பு தான். எக்ஸ்பிளனேஷன்: காம்பினேஷன்ஸ் ஆஃப் பிட்டர் அண்ட் இதை வந்து பிட்டர் ஸ்வீட்னு எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஒரு சோகமான நிகழ்ச்சியும் நடக்குது, ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியும் நடக்குதுன்னா சொல்லுவாங்க. இல்லை உண்மையிலேயே பிட்டர் டேஸ்ட்டும் இருக்குது, ஸ்வீட் டேஸ்ட்டும் தான் பிட்டர் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் சேயிங் குட் பை டு அ லவ்ட் ஒன். இப்போ பிட்டர் ஸ்வீட் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா, பிட்டர் ஸ்வீட்டான ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு அப்படின்னா, இப்போ உங்களோட லவ்ட் ஒன் ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு போறாரு, இல்லை ஒரு தூர தேசத்துக்கு போறாரு, நல்ல விஷயத்துக்காக தான் போறாரு. ஆனால் அட் த சேம் டைம் யூ ஹாவ் டு பி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹிம். ஓகே, ரெண்டு பேரும் பிரியணும். அவர் நல்ல விஷயத்துக்கு தான் போறாரு, ஆனால் பிரிஞ்சிருக்கணும். அது வந்து ஒரு பிட்டர் ஸ்வீட்டான ஒரு நிகழ்ச்சி நம்மளுக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து ஆக்சிமோரன். அடுத்து டெஃபனிங் சைலன்ஸ். ஓகே, டெஃபனிங் சைலன்ஸ் அப்படின்னு, சைலன்ஸ்னா உங்களுக்கு தெரியும், அமைதி, காது கிழிக்கிற மாதிரி அமைதி. இதுக்கான தமிழ் மீனிங்னு அப்படிதான் சொல்லணும். காது அமைதி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், காதை அது ஒண்ணுமே பண்ண போறதில்ல. ஆனா அது கம்பேரிஷன் பாருங்க, டெஃபனிங் சைலன்ஸ் அப்படி தமிழ் படுத்துறப்போ அது எல்லா கல்ச்சரும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, எல்லா லாங்குவேஜ் ஸ்டைலும். ஸோ வி டோன்ட் கெட் அ ஆப்டட் டெஸ்கிரிப்ஷன் இன் தமிழ். பட் டெஃபனிங் சைலன்ஸ்னா அதுதான் மீனிங். ஓகே, காது செவிடாகிற போல ஒரு அமைதி, அப்படியே தான் டிஸ்கிரைப் பண்றாங்க. எக்ஸ்பிளனேஷன்: சைலன்ஸ் மீன்ஸ் நோ சவுண்ட், yet it is describing as deafening. இது அடிக்கடி வந்து டெஃபனிங் சைலன்ஸாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ரொம்ப அமைதியை தான் அது வந்து டெஃபனிங் சைலன்ஸ், ஐயோ தாங்க முடியாத அமைதி, அதுதான் டெஃபனிங் சைலன்ஸ். இட் இஸ் டிஸ்கிரைப் as deafening to show how powerful or intense the silence is. ஸோ அந்த இடத்துல சைலன்ஸோட பவரை காமிக்கிறதுக்காக எவ்வளோ இன்டென்ஸாக இருக்கு, ரொம்ப டீப்பாக இருக்கு சைலன்ஸ்ன்றதை சொல்றதுதான் டெஃபனிங் சைலன்ஸ். ஓகே,
லிவிங் டெட். ஓகே, லிவிங் லிவிங் டெட்னா என்ன அர்த்தம்? உயிரோடு தான் இருக்காங்க, ஆனா இறந்தவங்களுக்கு சமம். ஓகே, அந்த மாதிரி ஒரு லிவிங் டெட் அப்படின்னு வாழ்ற சொல்லுவோம், தமிழ்லேயே சொல்லுவோம்னு நினைக்கிறேன். நடமாடும் பிணமா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில பேர் வந்து தே லூஸ் எவ்ரி திங் இன் தியர் லைஃப். ஓகே, வேற வழி இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் எல்லாம் நம்ம அட்லீஸ்ட் சினிமால கூட கேள்விப்பட்டிருப்போம். நடமாடும் ஒரு பிணமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? 2 விஷயம். ஓகே, யூஆர் லிவிங், இன்னொன்னு டெட். ரெண்டும் ஆப்போசிட் கேரக்டர்ஸ் யூ ஆர் ஃபிக்ஸிங் தேர். லிவிங் டெட். அடுத்து அதுக்கு முதல் நம்ம பார்த்தது டெஃபனிங் சைலன்ஸ், அதுக்கு முதல் பிட்டர் ஸ்வீட். ஸோ இதெல்லாம் ஆப்போசிட் ஐடியாஸ், ரெண்டையும் ஒன்னா வைக்கிறது, அதை நம்ம வி கால் இட் அஸ் ஆக்சிமோரன். ஓகே, கிளியர்லி கன்ஃபியூஸ்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்குறேன் பாருங்க. கிளியர்லி கன்ஃபியூஸ்ட், தெளிவா குழப்புற. தமிழ்லேயே சொல்லுவோம் நம்ம, தெளிவா குழப்புற, நல்லா குழம்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுதான். புரியாம இருந்தா தானே குழம்புறது, இப்ப தெளிவா எப்படி குழப்ப முடியும்? ஸோ அது மாதிரி. ஓகே, தெளிவா இருக்குன்னா ஒண்ணு தெளிவா இருக்க முடியும், இல்ல குழம்பி இருக்க முடியும். ரெண்டும் சேர்ந்து எப்படி இருக்க முடியும்? தெளிவா குழம்புறது. அப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறது தான் இப்படி சொல்றோம். ஓகே, அப்போ 2 ஆப்போசிட்ஸை வைக்கிறப்போ அதோட அர்த்தம் வந்து ரொம்ப பன்மடங்கு பெருகுதுன்னு அர்த்தம். ஓகே, நான் poetic languageல பார்க்கலாம். ரைட். ஸோ இது வந்து poetic languageல போறப்போ என்னவாகும் அப்படின்னா, they add depth and beauty by showing that opposites can exist together. ரொம்ப ஆழமான ஒரு விஷயம், ஒரு அழகான விஷயத்தை வந்து நம்ம இதுல சொல்லலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆப்போசிட்ஸ் வந்து சேர்ந்தும் வாழும்ன்றது தான் வந்து, சேர்ந்தும் அதை வந்து என்ன பண்ண பொருள்பட வைக்க முடியும்ன்றது தான் ஆக்சிமோரன். ஓ brawling love, ஓ loving hate. ஓகே, லவ்விங் ஹேட், brawling love அப்படின்னு இங்க ரோமியோ ஜூலியட்ல வில்லியம் ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஷேக்ஸ்பியர் மிக்சஸ் ஃபைட்டிங் அண்ட் லவ் அண்ட் ஹேட். ப்ரால் அப்படின்னா ஃபைட். ஓகே, கைகலப்பை வந்து ப்ரால்னு சொல்லுவோம். ப்ரால் எப்போ நடக்கும்? ஒரு சண்டை எப்பதான் நடக்கும், அதாவது வெறுப்பு அப்பதான் நடக்கும். ப்ராலிங் லவ்னா ஓகே, அப்போ காதலுக்கும் சண்டைக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டையும் வந்து அன்புக்கும் பகைக்குமான 2 வார்த்தையும் சேர்த்து வைக்கிறார். ஓ brawling love, ஓ loving hate அப்படிங்கிறார். ஸோ லவ் ஹேட், ஆப்போசிட் ஐடியாஸ் டு ஷோ ரோமியோஸ் கன்ஃபியூஸ்ட் ஃபீலிங்ஸ். ஏன்னா ரோமியோ வந்து ஜூலியட்டை லவ் பண்றான், ஜூலியட் வந்து அவங்க எதிரி குடும்பத்தை சேர்ந்தவ. ஓகே, ஸோ அந்த மாதிரி கதைகள்ல அவர் பயணியர். முத இந்த மாதிரி கதை எழுதின நம்மளோட மூத்த கவிஞர் இவர் தான் ஷேக்ஸ்பியர். அவரோட எதிரி குடும்பத்தை பொண்ணை தான் அவர் லவ் பண்றாரு, ஜூலியட்டை. அதனாலதான் எல்லா பிரச்சனையும். ஸோ அதனாலதான் சொல்றேன், ஓ ப்ராலிங் லவ், ஓ லவ்விங் ஹேட். குடும்பத்தை வெறுக்கிறேன், ஆனா அவளை காதலிக்கிறேனே. குடும்பத்துக்கு எல்லாம் சண்டை போடுறேன், ஆனா அவன் மேல லவ் பண்றேனே அப்படிங்கறது தான் இவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார். ஓகே, அடுத்தது பாருங்க. Parting is such sweet sorrow. Romeo Juliet again. Sweet and sorrow are opposites. Saying goodbye is sad, but it is sweet because it shows love. It expresses both love and sadness in one phrase. So இது ஆல்ரெடி நான் சொன்னேன். பார்ட் பண்றப்போ 2 பேர் பிரியிறப்போ அது எப்படி இருக்கும்? சாரோஃபுல்லா தான் இருக்கும். ஆனா அது ஏதோ நல்லதுக்குன்னு நடக்கிறப்போ அது ஸ்வீட்டான விஷயமும் கூட. பிரியிறது எதுக்கு? திரும்ப சம்பாரிச்சுட்டு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா தட் இஸ் அ ஸ்வீட் திங். ஸோ ஸ்வீட் சாரோ தான் அது. Okay, so 2 opposite things join together to make a perfect meaning. Okay, again, darkness visible. Darkness na தெரியாது, கண்ணுக்கு தெரியாது தான் டார்க்னஸ். தெரியாத விஷயத்தை தான் டார்க்கா இருக்குன்னு சொல்றோம். விசிபிள்னா தெரிகிறது. டார்க்னஸ் விசிபிள்னு பாரடைஸ் லாஸ்ட்ல மில்டன் யூஸ் பண்றாரு. ஓகே, ஸோ மில்டன் யூசஸ் திஸ் ஆக்சிமோரன் டு டிஸ்கிரைப் ஹெல். இது எதுக்காக டார்க்னஸ் விசிபிள்னு சொல்றாருன்னா, இருட்டு கண்களில் தெரிகிறது. கண்கள்ல தெரிஞ்சா அது எப்படி இருட்டா இருக்கும்? ஸோ இருட்டு தெரிகிறதுன்னு சொன்னா ஹெல்ல, நரகத்தை அப்படி அழகா வர்ணிச்சிருக்கிறாரு. நரகம் வந்து இருட்டான், அது தெரியுதுன்னு சொல்றாரு. to a place so dark that it seems to shine with its own horrible light. It creates a powerful image. So அந்த டார்க்னஸ் தன்னைத்தானே அந்த இருட்டு மூலமா தன்னை வெளிக்காட்டுது. இருட்டு, இருட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து அவ்வளவு அழகா அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஓகே, காமன் ஆக்சிமோரன் எக்ஸாம்பிள்ஸும் இங்கே கொடுத்துருக்கேன். சீரியஸ்லி ஃபன்னி, இதெல்லாம் நம்ம நார்மல் லாங்குவேஜ்ல நிறைய பேர் யூஸ் பண்றது பார்க்கலாம். சீரியஸ்லி ஃபன்னி, awfully good, terribly goodன்பா, இல்ல terribly மோசமான, terriblyனா good. ஓகே, ஒரிஜினல் காப்பி,
ஒரிஜினல் காப்பி. இது ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ணுவோம். காப்பின்னா டூப்ளிகேட் தான். ஒரிஜினல்னா ஒரிஜினல் தான். இது 2 எப்படி வரும் நம்மளுக்கு? ஓகே. மேனுவல் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்? இல்லன்னா இந்த ஃபர்ஸ்ட் காப்பிய ஒரிஜினல் ஒன் அப்படின்னு சொல்றோம். ஒரிஜினல் காப்பி. ஓகே. அந்த பிரிண்ட் அவுட்ட தான் நம்ம வி கால் இட் அஸ் ஒரிஜினல் காப்பி. ஜம்போ ஷ்ரிம்ப். ஜம்போனா பெருசு, ஷ்ரிம்ப்னா குட்டி. ஷ்ரிம்ப்ல பெருசா. ஜம்போ ஷ்ரிம்ப். அலோன் டுகெதர். We are alone together. ஓகே. அடுத்து ஒன்லி சாய்ஸ். ஒன்லி சாய்ஸ். திஸ் இஸ் த ஒன்லி ஒன் அப்படின்னு சாய்ஸ்னாலே நிறைய இருக்குன்னு அர்த்தம். சாய்ஸ்னா என்ன? சூஸ் அப்படின்னு அர்த்தம். சூஸ் எப்போ சூஸ் பண்ண முடியும்? நிறைய இருக்கிறப்ப தான் சூஸ் பண்ண முடியும். ஒன்லின்னா ஒன்னு தான், இது மட்டும் தான் அர்த்தம். திஸ் இஸ் த ஒன்லி சாய்ஸ்னா உனக்கு வேற இதே இது ஒண்ணுதான், ஒரே இதுதான். இந்த ஒரு வரல காமிச்சு ஒன்ன தொடு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஒன்லி சாய்ஸ். பாசிவ் அக்ரெஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பாசிவ்னா அமைதியா இருக்கிறது, அக்ரெஷன்னா இது கோபத்தோட இருக்கிறது. ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆக்சிமோரன். இதெல்லாம் காமன் ஆக்சிமோரன்ஸ். அடுத்தது ஃபைனலா வி கம் இன்டு பன். வேர்ட் பன் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தை விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. வார்த்தை ஜாலம், இதுதான் பன். ஓகே. A pun is a play on words that uses the double meanings or similar sounds of words to create humor or clever meaning. டபுள் மீனிங்கும் வேர்ட் பன்ல கிரியேட் பண்ணுவாங்க. நிறைய சினிமால அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி ஹியூமர், கிளவர் மீனிங்கும் அதுல கிடைக்கும். இட்ஸ் ஆஃபன் யூஸ்ட் இன் ஜோக்ஸ், போம்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் டு மேக் த ரீடர் ஸ்மைல், திங்க் அண்ட் என்ஜாய் லிட்ரேச்சர். ஸோ இது வந்து ரொம்ப ரசிக்க வைக்கும் வேர்ட் பன். பன் இன் ஆர்டினரி லாங்குவேஜ் பாருங்க. டைம் ஃபிளைஸ் லைக் an arrow, ஃப்ரூட் ஃபிளைஸ் லைக் a banana அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. டைம் வந்து எப்படி ஆரோ மாதிரி பறந்துருமா? டைம் வந்து எது மாதிரி பறக்கும்? ஆரோ மாதிரி பறக்குமா, வேகமா பறந்துருமா. ஆனா ஃப்ரூட் ஃபிளைஸ் லைக் a banana அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஃப்ரூட் ஃபிளைஸ், இங்க டைம் அப்படிங்கிறது ஃபிளைஸ்ங்கிறப்போ அதை வேர்பா யூஸ் பண்றோம். இங்க ஃப்ரூட் வந்து ஃப்ரூட் ஃபிளைஸ் அப்படிங்கிறது வந்து பழங்கள்ல மொய்க்கும் ஒரு பூச்சியை தான் ஃப்ரூட் ஃபிளை அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரூட் ஃபிளைஸ்க்கு என்ன பிடிக்கும்? லைக் அ பனானா அப்படின்னா இந்த இடத்துல பனானா பிடிக்கும்னு அர்த்தம். ஓகே. ஃப்ரூட் ஃபிளைஸ்க்கு பனானா பிடிக்கும். டைம் ஆரோ மாதிரி பறந்துட்டு. அப்ப இந்த இடத்துல எப்படி நம்ம இதை எடுத்துக்கணும்னா அந்த வேர்ப் டவுனா மாத்தியும் அதை பொருள்பட ரசிக்க முடியும். அந்த லாங்குவேஜ்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கப்போ நம்மளால புரிஞ்சுக்க முடியும். டைம் ஆரோ மாதிரி பறக்குது, ஃப்ரூட் பனானா மாதிரி பறக்குதுன்னு அதை எடுத்துக்கலாம். ஃப்ரூட் ஃபிளைஸ் லைக் பனானா அப்படின்னும் அதை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஃபிளைஸை ஃப்ரூட் ஃபிளை அப்படிங்கிறது நவுனாவும் எடுத்துக்கலாம், ஃபிளைஸை தனியா வேர்பாவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வார்த்தை ஜாலம் இங்க தெரியும். எ பாயில்டு எக் இஸ் ஹார்ட் டு பீட் அப்படிங்கிறது இன்னொன்னு. Hard to beat means both difficult to win against and literally hard to mix. It's a pun based on double meaning. Hard to beat அப்படின்னு சொன்னா ஜெயிக்கிறது அப்படின்னு அர்த்தம். பாயில்டு எக்னா அந்த இடத்துல ஆம்பிகுவஸா இன்னொரு பொருள் படும். ஓகே. பாயில்டு எக் இவனெல்லாம் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் ஹார்ட் டு பீட்னா லிட்ரல் மீனிங், பீட் பண்ண முடியாது. இந்த பாயில்டு எக்கை என்ன பண்ண முடியாது? பீட் பண்றதுன்னு சொல்றாங்களே, எக்கை பீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு, பொரியலுக்கெல்லாம் இந்த ஆம்லெட் போட்டெல்லாம் பீட் பண்ணுவாங்களே, அதுதான் லிட்ரலி ஹாட் டு மிக்ஸ்னும் அதை மீன் பண்ணிக்கலாம். எ பாயில்டு எக் இஸ் ஹாட் டு பீட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஐ யூஸ் டு பி அ பேக்கர் பட் ஐ குட் நாட் மேக் எனஃப் டோ அப்படின்னு சொன்னா என்ன? நான் பேக்கரா இருந்திருக்கேன், ஆனா என்னால நல்ல டோ பண்ண முடியும். டோனா மாவு பசைறது, அது பண்ண முடியாதுன்னு. டோ மீன்ஸ் போத் பிரெட் மிக்சர் அண்ட் மணி. பிரெட் டோ அப்படிங்கிறதுக்கு 2 பொருள் இருக்கு. இப்போ வார்த்தை விளையாட்டு தானே நம்ம இங்க பாக்குறோம். டோக்கு வந்து ஒன்னு பிரெட் மிக்சர், அந்த மாவுன்னு அர்த்தம் இருக்கு, இன்னொன்னு மணினும் அர்த்தம் இருக்கு. அப்போ நான் பேக்கரா இருக்கேன், ஆனா பணம் சம்பாதிக்க முடியலன்னு எடுத்துக்கலாம், என்னால ஒழுங்கா மாவு பசைய முடியாதுன்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஐ குட் நாட் மேக் எனஃப் டோ அப்படின்னு சொன்னா அது சரியா மிக்சர் பண்ண முடியாத அப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம், மணி பண்ண முடியலன்னு எடுத்துக்கலாம். ஸோ இட் ஆல்சோ கிவ்ஸ் மெனி ஆம்பிகுவஸ் மீனிங்ஸ். ஆம்பிகுவஸ்னா பல பொருள் தரும் நம்மளுக்கு. த டென்டிஸ்ட் இஸ் a little down in the mouth today. Down in the mouth means sad. Down in the mouth அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா ஃப்ரேஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னது? டென்டிஸ்டோட ஜாப் என்ன? வாய்க்குள்ள பாக்குறது தானே, டு லுக் இன் டு த மவுத். லிட்ரல் மீனிங்ல பார்த்தா வாய்க்குள்ள பாக்குறது. இன்னொரு பக்கம் டவுன் இன் த மவுத் அப்படின்னா சேட். அப்ப டென்டிஸ்ட் இன்னைக்கு சோகமா இருந்தாருன்னு இந்த சென்டென்ஸ் எடுத்துக்க முடியும். டென்டிஸ்ட் இன்னைக்கு வந்து வாய்க்குள்ள பார்த்துட்டு இருக்கிறாருன்னு எடுத்துக்க முடியும்.
பன் இன் poetic லாங்குவேஜ். அடுத்து poetic லாங்குவேஜ் பார்க்கலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ரிச்சர்ட் 3லேருந்து நம்ம கொடுத்துருக்கீங்க. நவ் இன் த வின்டர் ஆஃப் அவர் டிஸ்கான்டென்ட் மேக் க்ளோரியஸ் சம்மர் பை திஸ் சன் ஆஃப் யார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ். இதுல த வேர்ட் சன் இஸ் த பன். சன் பை திஸ் சன் ஆஃப் யார்க்னு சொல்றாங்களே, இந்த சன்ன்ற வார்த்தையை வச்சுதான் இங்க வார்த்தை விளையாட்டு அவர் நடத்தியிருக்காரு. இட் ரெஃபர்ஸ் போத் டு த ஆக்சுவல் சன் அண்ட் டு த சன். அதாவது இந்த சன் வந்து 2 மீனிங் தருது இந்த இடத்துல. அந்த சன்னுங்கிறது வந்து சொல்றப்போ நிறைய ஆக்டர்ஸ் தானே நடிச்சுதான் காமிப்பாங்க ஷேக்ஸ்பியரின் பிளேஸ். சன் வந்து SONனையும் சன்னு தான் சொல்லுவோம், SUNனையும் சன்னு தான் சொல்லுவோம். அப்போ பை திஸ் சன் ஆஃப் யார்க் அப்படிங்கிறப்போ சூரியனையும் சொல்ற மாதிரி இருக்கும், யார்க்கோட சன் அவரோட மகனை சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வார்த்தை விளையாட்டு நம்ம ஷேக்ஸ்பியரோட பாக்ஸ்ல நிறையவே பார்ப்போம். ஆஸ்க் ஃபார் மீ டுமாரோ அண்ட் யூ ஷால் ஃபைண்ட் மீ எ கிரேவ் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரோமியோ ஜூலியட்ல மெர்குச்சியோஸ் டையிங் வேர்ட்ஸ் ஒருத்தர் சாகுறப்ப பேசுற வார்த்தையா சொல்றாங்க. ஓகே, grave is a pun. It means both serious and literally dead in a grave. Mercutio uses wit while dying and showing his character's humor. Okay. கிரேவ்னு சொன்னா 2 அர்த்தம் இருக்கு, 2 அர்த்தம் இருக்கு கிரேவ்ன்ற வார்த்தைக்கு. ஒண்ணு வந்து வெரி சீரியஸ் அப்படின்னு சொல்றது. வெரி சீரியஸ்னா நான் சொல்ற விஷயத்த கவனமா கேளுன்னு சொல்லுவோம், சீரியஸா கேளு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் கிரேவ்ன்ற வார்த்தைக்கு பொருள்படும். இன்னொன்னு என்னன்னா கிரேவ்னா என்ன, ஆஃப்டர் ஒன் இஸ் டெட் ஹி இஸ் புட் இன்சைட் த கிரேவ் இல்லையா, அதையும் மீன் பண்ணுது. இந்த இடத்துல மெர்குட்டியோ வந்து ஹி இஸ் டையிங் வேர்ட்ஸாக தான் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ அவன் சொல்றதுல இந்த 2 பொருளும் வருது, சீரியஸாகவும் அண்ட் யூ ஷால் ஃபைண்ட் மீ எ கிரேவ் மேன் அப்படின்னு சொல்றப்போ என்னை சீரியஸ் மேனா பார்ப்ப அப்படின்னு சொல்றான், இன்னொரு பக்கம் என்னை கல்லறைக்குள்ள பார்ப்பேன்னு சொல்றான். ஓகே, ஸோ இது மாதிரி வேர்ட் பண்ண நம்ம பார்க்குறோம். தேர்ட் வேர்ட் பன் வந்து நம்ம ஜான் டன்ல இருந்து கொடுத்துருக்குறோம். தே சே யூ ஆர் அ விட் அண்ட் அ விட்ஸ் ஃபாதர் அண்ட் அ ஃபெதர் இஸ் அ பேர்ட் அண்ட் அ பேர்ட்ஸ் அண்ட் அனிமல். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா டன் பிளேஸ் வித் வேர்ட்ஸ் டு ஷோ த லைட்னஸ் அண்ட் எம்டினஸ் ஆஃப் பீயிங் கால்ட் அ விட். விட்டுன்ற வார்த்தையை வச்சு அவர் இங்க வார்த்தை ஜாலம் பண்ணியிருக்காரு. தே சே யூ ஆர் அ விட், விட்டுன்னா அறிவாளின்னு சொல்றாங்க. அண்ட் அ விட்ஸ் அ ஃபெதர் அண்ட் அ ஃபெதர் இஸ் அ பேர்ட் அண்ட் அ பேர்ட் is an animal அப்படின்னு சொல்லி அந்த விட் வச்சுட்டு அவர் இங்க ஒரு வார்த்தை ஜாலம் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் ரீடிங் அ புக் ஆன் ஆன்டி கிராவிட்டி இட் இஸ் இம்பாசிபிள் டு புட் டவுன். இங்க பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஐ எம் ரீடிங் அ புக் ஆன் ஆன்டி கிராவிட்டி. ஆன்டி கிராவிட்டி பத்தி ஒரு ஆன்டி கிராவிட்டினா தெரியும் இல்லையா, ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம். பூமியோட ஈர்ப்பு விசை கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஆன்டி கிராவிட்டினா அந்த ஈர்ப்பு விசை இல்லாத தன்மையை ஆன்டி கிராவிட்டின்னு சொல்லுவோம். இட் இஸ் இம்பாசிபிள் டு புட் டவுன். நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன், ஈர்ப்பு விசை இல்லாததை பத்தி அந்த புத்தகம் இருக்கு, அதை கீழே வைக்கவே முடியல. அப்ப அது ஈர்ப்பு விசையை பத்தி கீழே வைக்க முடியலன்னு சொல்றப்போ என்ன ஆகுது, இட் இஸ் இம்பாசிபிள் டு புட் டவுன்னா இந்த இடத்துல என்ன வருது, ஈர்ப்பு விசைக்கு எதிராக சொல்ற மாதிரியே தான் வருது. ஸோ இதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள். He drove his expensive car into a tree and found out how the Mercedes-Benz. அவன் நம்ம என்ன மெர்சிடிஸ் பென்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, மெர்சிடிஸ் பென்ஸுங்கிறது காரோட பேர். அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கார். இது என்ன காமெடியா சொல்றாங்க, ஹி ட்ரோவ் இஸ் எக்ஸ்பென்சிவ் கார் இன்டு அ ட்ரீ. அவன் மரத்துக்குள்ள அவனோட காரை விட்டுட்டான். அண்ட் ஃபவுண்ட் ஹவு த மெர்சிடஸ் பென்ஸ் அப்படின்னா அவனோட மெர்சிடஸ் எப்படி பெண்ட் ஆகுதுன்றத பார்த்துட்டான். நம்மளுக்கு எப்படி மெர்சிடஸ் பென்ஸ்ன்ற கார் பத்தி சொல்ற மாதிரி இருக்கும், அவனோட மெர்சிடஸ் எப்படி பெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். மெர்சிடஸ் பென்ஸ் காரை பத்தி சொல்ற மாதிரியும் இருக்கும். ஐ ஒண்டர்ட் வை த பேஸ்பால் வாஸ் கெட்டிங் பிக்கர் தென் இட் ஹிட் மீ. ஸோ பிக்கரா இருக்கு பேஸ்பால் அப்படின்னு நினைச்சேன், அது வந்து என்னை அடிச்சிருச்சுன்ற மாதிரி. தீஸ் ஆர் ஆல் வேர்ட் பன்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய். நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் செகண்ட் பார்ட்டா நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சிமோரன், alliteration, word pun, onomatopoeia. So these are the things that we have seen today. Hope you understood. Like and subscribe for more such videos, and thank you for watching. இன்னொரு எபிசோட்ல நான் உங்களுக்கு ஃபுல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல கொஸ்டின் ஆன்சர்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறதும் நான் சொல்றேன். Thank you for watching.